இனிவரும் காலங்களில் விவசாயம் சாத்தியப்படுமா? அதாம்மா தெரியல. இப்படி சொன்னா எப்படி இருக்குது? இல்ல நெசமா தான். நம்ம பெரியப்பா நம்மாழ்வார் அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அழிவை பத்தி, மனித இனம் அழிய போகுதுன்றத பத்தி அவர் மாதிரி ஒரு மனிதன் வந்து இனிமேல் வந்து சொல்றதுக்கு இந்த பூமியில ஆள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? விவசாய பத்தி இதுல வந்து நம்மளாம் வந்து நீங்க சரியான கேள்விதான், ஆனா அதுக்கான பதில் தான் எனக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு தூரம் நம்மளோட மண்ணை நாசமா போய்கிட்டு இருக்கு. யூரியா போட்டு கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயத்தை பத்தி உயிர் போற அளவுக்கு அவர் கத்தி கத்தி அவர் போராடிக்கிட்டு இருக்க அந்த போராட்டத்தை நாம உணராத வர எதுவுமே சாத்தியப்படாது. நிச்சயம் எதுவுமே சாத்தியப்படாது. ஏன்னா ஒரு பெரிய மனிதர் வந்து வாழ்க்கையை வாழ்ந்து அதை உணர்ந்து அந்த வாழ்வே உயிர் மூச்சா நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மகாபிரபு நமக்கு கத்தி கத்தி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஒரு விஷயத்த நாம வந்து என்னைக்குத்தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட மண்ணு ஃபுல்லாவே நிலக்கரியா மாறுறதுக்கான கால சூழ்நிலைகள் ரொம்ப பக்கத்துல நெருங்கிருச்சுன்னு சொல்லிட்டு அவர் பதறிக்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் மீறி கண்டிப்பா அந்த பெரிய மனிதரோட பேச்சை கேட்டுட்டு இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் பட்டய படிப்பு படிச்சுட்டு இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் வந்து நமக்கு இயற்கை விவசாயத்துக்கு மாறி வந்துகிட்டு இருக்காங்க. கொரோனா காலத்துக்கு பின்னாடி நம்மளோட இளைஞர்கள் மொத்தம் அதிக பேரு இயற்கை விவசாயத்துக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. அது பெரிய அளவுல ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய அளவுல தக்காளி பழம் வித்தவன் இன்னைக்கு வந்து ஆடிக்கார்ல போற கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதெல்லாம் வந்து இன்னைக்கு விவசாயத்துலதான் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை மாற்றி அமைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி விவசாயத்துல மட்டும்தான் இருக்கு. ஏன்னா மனித இனம்னு ஒண்ணு இருக்குண்டா அதுல வந்து விலங்குகள், மனிதர்கள் அனைவருமே வாழ்வாதாரத்தை நம்ம ஒரு கொண்டு செலுத்தணும்டா நிச்சயம் அதுக்கு விவசாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமான ஒரு நிகழ்வு தான். அப்படியாப்பட்ட ஒரு அடையாளத்தை நம்ம அழிக்க முயற்சி பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னா அதுக்கு பலதரப்பட்ட பாதைகள்ல பலதரப்பட்ட கோணங்கள்ல நம்மளாம் ஆராய்ந்து பார்க்கும் போல நம்மளோட மனித இனம் அடுத்த தலைமுறைகள் எதை நோக்கி போவாங்க, அவங்க என்ன சாப்பிடுவாங்க, என்ன செய்ய போறாங்க, தர்மாக்குலாவை சாப்பிட போறாங்க, இல்ல ரோடு போடுற அந்த கருங்கலை வச்சுட்டு சுட்டு திங்க போறாங்களா? எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு நாட்டுல திரும்பி ஒரு இடத்துல பிச்சை எடுக்கிற நிலைமை தான் வரும். சோமாலியா நாட்டுல வந்து இன்னைக்கு அத்தனையும் அழிஞ்சு போனதுக்குரிய காரணம் ஒரு முறையற்ற அரசியல், ஒரு முறையற்ற சமுதாயம், முறையற்ற முற்போக்கு சிந்தனை. இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுனால இன்னைக்கு அந்த சோமாலியா நாடு மொத்தம் எவ்வளவு பெரிய சின்னப்பணமாயி நிக்குது தெரியுமா? அப்ப விவசாயத்தை நாம தோக்கடிக்கும் போல மண் வளம் டோட்டலா நாசமா போயிடும், நீர் வளம் இல்லாம போயிடும். அப்ப வந்து இயற்கை நம்மளோட நாடு மொத்தம் குளிர்ச்சி இல்லாம போயிடும். மரங்களை நட முடியாது. வாக்கிய வரப்புகள்ல நட்டு வைக்கிற அந்த மரத்தோட நிழல் எத்தனை பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சொர்க்க பூமியா மாறி இருக்கு தெரியுமா? அப்ப அந்த இயற்கை விவசாயம் சேரும் சகதியுமா வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு கிடைக்காத ஒரு சுகம், சந்தோஷம் எந்த கார்ல போனாலும் கிடைச்சிருந்து நினைக்கிறீங்களா? ஏறு ஓட்டம் போல அந்த மாட்டு வண்டியில நடத்திய அந்த யாத்திரைகள் அது எவ்வளவு நிறைவை கொடுத்தது தெரியுமா? அப்படியாப்பட்ட கலாச்சாரத்தெல்லாம் நாம தொலைச்சிட்டு இன்னைக்கு எவ்வளவு பெரிய நிகழ்வை நோக்கி நாம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தெரியுமா? ஆனா நிச்சயம் நாம ஒரு நாள் விடியும். அந்த விடியல் விவசாயத்தோடு விடியும். அந்த விடியல் விவசாயம் மட்டுமே வாழ்வாதாரம்ன்ற மிகப்பெரிய ஒரு கொள்கையோட ஒரு அரசியலமைப்பு நிச்சயம் ஒரு நாள் வரும். அன்று வரும்போத நம்மளோட விவசாயத்தை நம்ம வந்து கடவுளை காட்டிலும் கூடுதலா போற்றப்பட வேண்டிய நிலை வரும். நம்ம நாட இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிச்சயம் ஒரு சமுதாய வரலாறு நிச்சயம் நம்ம தமிழ்நாட்டுல நடக்கும்ன்றத பற்றி நான் அழுத்தமா நான் சொல்றேன். கண்டிப்பா நடந்தே தீரும்ன்றதுதான். ஏன்னா இளைஞர்கள் இன்னைக்கு அந்த அளவுக்கு வேகத்துல விவசாயத்தை கையில் எடுக்க தொடங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு வேகத்துல மாடித்தோட்டம்னா என்னன்னு தெரியாத நாம இன்னைக்கு மாடித்தோட்டத்தை பத்தி பெரிய லெவல்ல வந்து இன்னைக்கு போதிக்க தொடங்கிட்டாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ண தொடங்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பார்த்தேன். நமக்கு நடிகை சீதா அம்மா வந்து ஒரு வீடியோ அடிக்கடி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் 2-3 டைம் அதை பார்த்திருக்கேன். ஒரு சினிமா நடிகை வந்து அந்த அம்மா வந்து ஒரு இயற்கை விவசாயத்தை பத்தி எவ்வளவு அழகா வந்து அவங்க பேசுறாங்க தெரியுமா? அவங்க சினிமால பேசின அந்த வார்த்தைகள், அந்த ரசனைகள், அந்த பாவனைகள், நடை உடை பாவனை அத்தனை விட்டுவிட்டு ஒரு இயற்கையான ஒரு பெண்மணியா, சாதாரண ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க மாதிரியா அந்த நிகழ்ச்சியில வந்து அவங்க வந்து ஒரு தோட்டத்தை ஏக்கர் கணக்குல இடத்த வாங்கி அதுல விவசாயம் பண்ணி அதுல இருந்து அறுவடை பண்ற மாதிரி அவங்க செய்யற ஒவ்வொரு குட்டி குட்டியான விஷயங்கள் கூட அது எவ்வளவு ரசனையா இருக்கு தெரியுமா? இது மாதிரி ஒவ்வொரு ஆட்களும்
விவசாயம்ன்றது யாரோ ஒரு உழவன் தான் அதை செய்யணுன்றதை விட நம்மளை சுத்தி நம்மளோட முடிஞ்ச மரம் செடி கொடிகள் அத்தனையும் நட்டு வச்சு அதன் மூலமா பலன் அடைஞ்சு நம்மளோட இயற்கையை பாதுகாத்து நம்மளோட ஓசோன் படலத்துல ஓட்டை அடைக்க நினைச்சோம்னா அடுத்த தலைமுறைகளை காப்பாற்றப்படும். விவசாயத்தினால மட்டும்தான் ஓசோன் படலத்தை கண்டிப்பான முறையில் சரி பண்ணவே முடியும். அந்த விவசாயத்தினால மட்டும்தான் நீராதாரத்தை பெருக்க முடியும், விவசாயத்தினால தான் மரங்களை வளர்க்க முடியும், விவசாயத்தினால தான் அந்த ஓசோன் படலத்தில் உள்ள ஓட்டைகளை அடைக்க முடியும். அப்ப விவசாயத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் எவ்வளவு பெரிய பந்தம் இருக்குன்றதை நாம உணரவே இல்லை. அந்த ஒரு பந்தம் நிச்சயம் ஒரு நாள் மாறும். அந்த பந்தத்தை தேடி நாமளாம் ஓடி அலைவோம். அந்த பந்தத்தை தேடி நம்ம வீட்டுல உள்ள மூளை முடுக்கு அடுக்கலையில கூட நம்ம இன்னைக்கு விவசாயம் பண்ற நிலைமை வரும். அந்த நிலை வரும், நிச்சயம் வரும்ன்றதான் நான் இன்னைக்கு அழுத்தமா சொல்றேன்.